நான் சில விஷயங்கள் சினிமால நான் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்சை அரசனா இருந்தது அப்பாதான். இல்ல பெரிய பெரிய டார்ச்சருங்க உங்களால. என்னன்னா நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல. நம்ம ஏதோ தகடு வசனம் பேசணும், நம்ம வந்துட்டோம். ஹீரோ ஆகலன்னு நினைக்கல, எதுவுமே நான் பழகிக்கல. ஏதோ ஒரு இதுல ஹீரோ ஆயிட்டேன். அப்படியே வசனம் பேசி காலத்தை ஓட்டலான்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வருவாரு. சார் கொஞ்சம் ஃபைட் டிக்கெட் எல்லாம் அப்படியே சேவத்துல ஏறி அடிக்கணும். எதுக்குங்க, நம்ம தான் தகடுனால கைதட்டுறானா அப்புறம் அதுக்கு இல்ல நீங்க விஜயகாந்த் சார் பாருங்க, அவர் ஃபைட் எப்படி பண்றதோ அதுல ஒரு பாதியாவது பண்ணாதான் ஹீரோவை தாக்கம் பிடிக்க முடியும். சரி இப்ப விடுங்கப்பா ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா சரி சண்டை ஏதோ பண்ணிடலாம்னா எந்த விதமான தயக்கம் இல்லாம தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணிடுவாரு. கூலிக்காரன் படத்துல வச்ச கூறி தப்பாரு, இந்த பூரி தோக்காரு, எதை கண்ட பரதநாட்டியம் ஆட சொன்ன பரதநாட்டியம் ஆடுறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா பிரச்சனை அவருக்கு இல்ல, எனக்கு தான். பாருங்க அவர் பரதநாட்டியம் ஆடுறாரு. ஐயோ ஏன் இவர் இம்சை பெரிய இம்சையா இருக்கு. சரி அப்ப ஏதோ ஓரளவுக்காக நம்ம டான்ஸ் ஆடி ஆகணும். சரி ஆடிடலாம். சரி அப்பதான் சம்பாதிச்சு ஏதோ வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னா ஏதாச்சும் நாட்டுல ஒரு பிரச்சனை வர அள்ளி கொடுத்துருவாரு. சார் பாருங்க அவர் விஜயகாந்த் சார் இவ்வளவு லட்சம் கொடுத்தாரு, அதுல ஏதோ ஒரு பாதியாவது கொடுத்தா தான் நம்ம பேரை காப்பாற்ற முடியும். அது மாதிரி அதுதான் நான் சொல்லுவேன். அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அந்த நிர்பந்தங்களை உருவாக்கும் போது நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கும் இல்லையா? அந்த நிர்பந்தத்தை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து அவரை போல், அவரை தாண்டி நல்லா தேவையே இல்லை, அவரை போல் நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.